இந்த விருதுகள் சமீபத்துல அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவிச்சாரு. உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரும்ப KPK வாசுகி அவங்க தலைமையில ஒரு தேர்வு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. அந்த தேர்வு குழுவுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. எனவே முழுக்க முழுக்க கிரெடிட் பேஸ்ல தான் இந்த விருதுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் மகிழ்ச்சியை மனதில் வைத்து, மக்கள் நலனை திட்டங்களில் வைத்து, மண்ணுரிமையை கொள்கையில் வைத்து, பெண்ணுரிமையை முதன்மையாய் வைத்து, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க சமநீதி பாதையில், சமூக நீதி பாதையில் நல்லாட்சி நடத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் தவ புதல்வர் பல ஆண்டுகளாக திரைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகளை இன்று வழங்கி சிறப்பிக்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசுடைய சிறந்த திரைப்பட விருது, சின்னத்திரை விருது, தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர் விருது ஆகியவற்றை இன்று இங்கே வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு இண்டஸ்ட்ரினா நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா அது மிகையாகாது. வருஷம் ஒவ்வொரு ஜானர்லையும் ஒவ்வொரு முக்கியமான படங்களை நம்முடைய தமிழ் திரையுலகம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டையும் சினிமா டிவி இண்டஸ்ட்ரியும் நாம பிரிச்சு பார்க்க முடியாது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்துடைய பெயர் தமிழ் திரையுலகுடைய மிக மூத்த கலைஞர் திரு NS கிருஷ்ணன் அவருடைய பெயர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அரங்கத்துல தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலும் கடந்த 3-4 வருடங்களாக எந்த நிகழ்ச்சியும் நான் கலந்து கொள்வதில்லை. ஆனா இந்த நிகழ்ச்சியை என்னால தவிர்க்க முடியவில்லை. ஏன்னா நிச்சயம் நானும் உங்களிலிருந்து உருவாகி வந்தவன் தான் நான். இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் கிளாஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த உரிமையோடும் பெருமையோடும் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்துட்டு இருக்கின்றேன். இந்த விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவிச்சாரு. உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரும்ப KPK வாசுகி அவங்க தலைமையில ஒரு தேர்வு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. அந்த தேர்வு குழுவுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. எனவே முழுக்க முழுக்க கிரெடிட் பேஸ்ல தான் இந்த விருதுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், விருதுன்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. எனவே விருது பெற்றவங்க தமிழ் கலைத்துறைக்கு எவ்வளவு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்கீங்களோ அதே அளவுக்கு மற்றவங்களும் நிச்சயமா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரமும் நிச்சயமான ஒரே நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த விருதுகளை வாங்க வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இவங்க 2 பேரும் கலைத்துறையில எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க. கலைத்துறையில் ஈடுபட்டவங்க மட்டும் கிடையாது, கலைத்துறையில மிகுந்த ஈடுபாடோடு இருந்தவங்க தான் இவங்க 2 பேரும். தமிழ் சினிமாவுடைய போக்கையை மாற்றியவங்க இவங்க 2 பேர். அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரைத்துறையிலும் சரி சின்னத்திரையிலும் சரி பணியாற்றி இருக்கிறவங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகம் கண்டென்ட் வைஸாகவும் சரி டெக்னிக்கல் வைஸாகவும் சரி எல்லா வகையிலையும் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டராக நம்முடைய தமிழ் சினிமா துறை கலைத்துறை விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த விருதுகளை வழங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உண்டு, நல்ல படைப்புகளையும் கலைஞர்களையும் கொண்டாட வேண்டும், மேலும் மேலும் அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும், என்கரேஜ் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. இன்றைக்கு 2016 முதல் 22 வரை திரைப்பட விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ், பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி 2014 முதல் 2022 வரை சின்னத்திரை விருதுகளும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. சின்னத்திரை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும்
நீங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துடைய உறுப்பினர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா தொலைக்காட்சியில டிவிக்களை நீங்க சிரிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் சிரிப்பு நிச்சயம் வரும். நீங்க அழுதீங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லயும் யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தோடையும் அட்டாச் ஆக இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விருது, அதுவும் மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச விருதாக நிச்சயம் உங்களை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட சின்னத்திரை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது தவிர இன்றைக்கு 2015 முதல் 22 வரையிலான கல்வி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகளும் இங்கே கொடுக்கப்பட இருக்கின்றது. பிலிம் இன்ஸ்டிடியூட் தான் தமிழ்நாடுடைய தமிழ் சினிமாவுக்கான புதுமையான இயக்குநர்களை, கலைஞர்களை, டெக்னீஷியன்ஸை தருகின்ற ஒரு நிறுவனம். அந்த வகையில பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு விருது பெறுகின்ற எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள், வணக்கங்கள். திரைத்துறையினுடைய வளர்ச்சிக்கும் திரைக்கலைஞருடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய அரசு என்றைக்கும் துணை நிற்கும். குறிப்பா கடந்த 5 வருஷத்துல மட்டும் நம்முடைய அரசு 805 உறுப்பினர்களுக்கு சுமார் 47 லட்சம் மதிப்பீட்டுல கல்வி உதவித்தொகை, விபத்து காப்பீடு, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகைன்னு ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறது. தமிழ் திரைப்படங்களுக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைக்கவும், வேர்ல்டு சினிமாஸை தமிழ் ஆடியன்ஸ் கொண்டு வந்து சேர்க்கவும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணையாக இருக்கின்றது. கடந்த 4 வருடங்களை மட்டும் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ஸ் நடத்த சுமார் 4 கோடியே 15 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் மானியமாக தந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களை கௌரவிக்கின்ற வகையில கலைஞர் பெயர்ல கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதும் வருடா வருடம் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி கலை உலகினருக்கு கழக அரசு என்றைக்குமே உற்ற துணையாக இருந்து வருகின்றது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு கலைமாமணி விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும்போது, வாழ்த்தி பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், கலைஞர்களாகிய உங்களுக்கு எவ்வளவோ விருதுகள் கிடைக்கும், நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்கும், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஆனா எந்த விருதும் தாயினுடைய முத்தத்திற்கு ஈடாகாது. அது மாதிரிதான் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற விருதுகளும். இந்த விருதுகள் அனைத்தும் உங்களுடைய தாயினுடைய முத்தத்திற்கு சமமானதுன்னு கலைஞர் அவர்கள் வாழ்த்தி பேசினாங்க. அப்படிப்பட்ட விருதுகளை பெற்றுள்ள உங்க அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 2016 முதல் 2022 ஆண்டுகளுக்கான அரசு திரைப்பட விருதுகள், 2014 முதல் 2022 ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகள், 2015-16 முதல் 2021-22 வரையிலான